என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தான். சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு மெட்டலில் வந்து நமக்கு அட்டாமிக் பார்ட்டிக்கல் இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியும்னு பார்த்தோன்னா ஒன்று எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அண்டு ப்ரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இருக்கும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெட்டலில் வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு மெட்டல் இருக்குன்னா அதில் வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகளோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப் அட்டாமிக் பார்ட்டிகல்னால் என்ன? எலக்ட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அண்டு நியூட்ரான்ஸ் இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து என்ன? இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் சார்ஜ். செகண்ட் ஒன் வந்து ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு நியூட்ரான்ஸ் இருக்குது. நியூட்ரான்ஸ்க்கு வந்து சார்ஜ் கிடையாது. அதனால் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 0 இல்லைனா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரான்ஸை நெகட்டிவ் சார்ஜ் சொல்கிறோம், ப்ரோட்டான்ஸை வந்து பாசிட்டிவ் சார்ஜ் சொல்கிறோம், அண்டு நியூட்ரான்ஸ் வந்து நியூட்ரல். அண்டு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். அண்டு ஹோல்ஸுன்னு சொல்லுவோம். ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் மென்ஷன் பண்ணது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டலுக்கு. மெட்டலில் வந்து எப்போவுமே எது வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். மெட்டலில் வந்து என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸை E- மென்ஷன் பண்ணும். அண்டு செமிகண்டக்டரில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹோல்ஸை வந்து நம்ம என்ன சார்ஜ்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸை சிமிலராக நம்ம நெகட்டிவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். இப்போ எலக்ட்ரான்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா E- வேல்யூ. E- என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.6 × 10⁻⁻90 கூலும். இதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா கூலும்ன்றவர் தான் டிஸ்கவர் பண்ணார். சார்ஜோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கூலும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ணும். சேம் சார்ஜ் வந்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அண்டு ஆப்போசிட் சார்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ராக்ட் பண்ணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் அண்டு அனதர் எலக்ட்ரான் வந்து சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல் பண்ணோம். இதே மாதிரி ப்ரோட்டான் இருக்குது அண்டு இந்த சைடு ஒரு ப்ரோட்டான் இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணோன்னா ரிப்பல் பண்ணோம். இதோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் அண்டு நெகட்டிவ். இதோட சார்ஜ் பாசிட்டிவ் அண்டு பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டும் ரெப்பல் பண்ணும். சரிங்களா? ஆப்போசிட் சார்ஜுன்ற போது ஒரு எலக்ட்ரான் அண்டு 1 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈச் அதர் வந்து அட்ராக்ட் பண்ணும். இதான் வந்து கூலும்ஸ் லா. இப்போ கூலும்ஸ் லாவில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிறோம். அது இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மீட்டர். அண்டு இதில் இருக்க சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1ன்னு எடுத்துக்குவோம். இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணும்? இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
1 கூலும் எடுத்துக்கும். இதோ ரெண்டுமே சேம் சார்ஜாக இருக்கனால இது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இப்போ ரிப்பல் பண்ணுறனால இங்கே ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா KE இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை டி. Q1 Q2ன்றது சார்ஜோட வேல்யூ. இப்போ கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 இன்ட்டு 10⁻9. Q1 அண்டு Q2ஓட வேல்யூ 1 டிவைடட் பை டியோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கும். அப்போ இதோட ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 9 இன்ட்டு 10⁻9 நியூட்டன்ஸ் வரும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 கூலும் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6.24 இன்ட்டு 10⁸ எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா charge can neither be created nor be destroyed. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜை வந்து நம்ம உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது அப்படின்றது தான் 5th ஒன். நெக்ஸ்ட்டு 6th ஒன் வந்து என்ன அப்படின்னு சார்ஜை வந்து நம்ம அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆனால் சார்ஜை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஃபார்மில் இருந்து அனதர் ஃபார்மாக மாற்றலாம். சார்ஜ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another. அதாவது சார்ஜை வந்து நம்ம உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் சார்ஜை வந்து நம்ம ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்மாக மாற்றலாம் அப்படின்றது தான் 6th ஒன் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நெட் சர்ஃபேஸ் எடுத்துக்கோம். அந்த நெட் சர்ஃபேஸில் வந்து 2 சார்ஜஸ் இருக்குது. ஒன்று வந்து Q+ அண்டு Q-. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ். இதோட நெட் சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெட் சார்ஜ் ஈக்குவல் டு Q+ Q-. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா Q நெட் சார்ஜ். சார்ஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜுன்றதை Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகரல் T ஸ்டார்ட் அட் T ஸ்டாப் I dt. இல்லைனா T ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம், இனிஷியல் ஆர் ஃபைனல். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் இனிஷியல் டைம்லேருந்து ஃபைனல் டைம் வரையும் உள்ள கரண்ட் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட் தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் த்ரூ தி ஏரியா ஆர் டைம் ரேட் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். இப்போ சார்ஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப் ஆட்டமிக். அப்போ ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் சார்ஜாக. இங்கே மேக்ஸிமம் நம்ம என்ன தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜுன்ற போது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஏரியாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல க்ரியேட் ஆகிறது தான் வந்து இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ சார்ஜுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு NE. என்னன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஈனா எலக்ட்ரான்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஐனா என்னது கரண்ட்டு. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஏரியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் டைம் ரேட் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், அதாவது அந்த டைமில் வந்து எவ்வளோ சார்ஜை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். இப்போ I ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா dQ டிவைடட் பை dt. அதாவது சார்ஜை வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் பண்ணுறோம். டைம் ரேட் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், டைம் ரேட் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். அப்போ ஸ்மால் ஐயில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த ஐயை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த கரண்ட்டை வந்து இன்ஸ்டன்ட்
இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். நார்மலாக நம்ம ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட். இப்போ நம்ம இங்கே இருக்க சார்ஜ் வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், நெகட்டிவ் சார்ஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் இஸ் கேரிட் பை த எலக்ட்ரான்ஸ். ஏன்னா எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர். ஆம்பியர் ஆம்பியரை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணோன்னா ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் 1 ஆம்பியர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 கூலும் கிராஸ் 1 யூனிட் ஏரியா. அதாவது யூனிட் ஏரியா. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ 1 ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். 1 மீட்டர் ஸ்கொயர் அதை தான் வந்து என்ன சொல்லுவோன்னா யூனிட் ஏரியா. அந்த 1 யூனிட் ஏரியாவை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 கூலும் எலக்ட்ரான்ஸ். 1 கூலும் அளவு இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த யூனிட் ஏரியாவை கிராஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 கூலும்ன்ற போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6.24 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த யூனிட் ஏரியாவை கிராஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 ஆம்பியர் அட் 1 செகண்ட். அட் 1 செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் 1 கூலும் வந்து இந்த யூனிட் ஏரியாவை கிராஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கரண்ட்டில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கரண்ட் வந்து டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் கரண்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஏசி. ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைன் வேவ் ஃபார்ம் இது இருக்கும். அதாவது அல்டர்னேட்டிங்காக இருக்கும் வேல்யூஸ். இதான் வந்து ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போனன்ஷியல் கரண்ட். எக்ஸ்போனன்ஷியல் கரண்ட்னா அதோட டயக்ராம் அந்த கரண்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கணும் வித் டைமு. TI கரண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். அதை தான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் கரண்ட். அண்டு டேம்ப்டு கரண்ட் வந்து ஆசிலேட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது டேம்ப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹையாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஹையாக இருக்கும், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கம்மியாகிட்டே போகும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேம்ப்டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் கரண்ட் அண்டு எலக்ட்ரான் கரண்ட். எலக்ட்ரான் கரண்ட் அண்டு கன்வென்ஷனல் கரண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேட்டரி எடுத்துக்குவோம். ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இதோட வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பல்பு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம லைட்டை வந்து எது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த காப்பர் ஒயர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல். இப்போ பேட்டரியை பொறுத்தவரையும் என்ன இருக்குது, பாசிட்டிவ் அண்டு
நெகட்டிவ் இருக்குது. எப்போவுமே வந்து பாசிட்டிவ் எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இது எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு வந்து மூவ் ஆகும். அதாவது இங்கேருந்து இந்த சைடு வந்து ஃப்ளோ ஆகும் எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ளோ ஆகிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ இந்த கரண்ட்டை வந்து என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஐ டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டெர்மினலில் என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் என்ட்ரு ஆகுது. எலக்ட்ரான்ஸ் என்டரிங் டு த பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ கரண்ட் வந்து நமக்கு எந்த டெர்மினலில் என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் தான் என்ட்ரு ஆகுது. ஏன்னா எலக்ட்ரானோட ஃப்ளோவாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் சொல்கிறோம். அப்போ எந்த டெர்மினலில் லீவ் ஆகுது கரண்ட்டு? லீவிங் தி நெகட்டிவ் டெர்மினல். இதான் வந்து எலக்ட்ரான் கரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் கரண்ட்டை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஃப்ளோ ஆகுது? இந்த சைட் ஃப்ளோ ஆகுது. அப்போ சம் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பேட்டரியில் இருக்கும். அப்போ அது எப்படி ஃப்ளோ ஆகும்னா அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த டெர்மினலில் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதை அட்ராக்ட் பண்ணும் பார்த்தோன்னா நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ சம் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த டைரக்ஷன் வழியாக இப்படியே ஆப்போசிட்டாக போகும். அதாவது எதுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போகும் பாசிட்டிவ் சார்ஜ். நான் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி போகும்? இந்த பாசிட்டிவ் டு இந்த நெகட்டிவ்க்கும் மூவ் ஆகும். அந்த தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் மூமெண்ட். அப்போ நம்ம எலக்ட்ரான் கரண்ட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் ஆப்போசிட் டு தி electric current, sorry, opposite to the electron current. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எங்கே என்ட்ரு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவில் என்ட்ரு ஆகுது. எங்கே லீவ் ஆகுதுன்னா பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ கன்வென்ஷனல் கரண்ட் என்டரிங் டு த நெகட்டிவ் டெர்மினல் அண்டு கன்வென்ஷனல் கரண்ட் எங்கே லீவ் ஆகுதுன்னா பாசிட்டிவ் டெர்மினல். லீவிங் பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிளாக் வைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோம். ஒரு ஒயரில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட்டு. சாரி, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்குது. இந்த கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஆம்பியர். அப்போ இதில் எலக்ட்ரான் கரண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ. அப்போ எந்த டைரக்ஷனில் இருக்குது? லெஃப்ட் டு
ரைட். அப்போ I ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது I டேஷ் எலக்ட்ரான் கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எப்போவுமே எலக்ட்ரான் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து எல் டு ஆர்ன்னு எலக்ட்ரான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ ஆர் டு எல் டைரக்ஷனில் எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், I ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டில் ஃப்ளோ ஆகிறனால அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா -5 ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் தரேன், அது என்ன ஃபைன் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கரண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இருக்குது. இதில் வந்து 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு டைரக்ஷனில் வந்து லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் I1 கரண்ட்டும், ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் வந்து I2 கரண்ட்டும் ஃப்ளோ ஆகுது. அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் வந்து I1 கரண்ட், ரைட்டு டு லெஃப்ட் டைரக்ஷனில் I2 கரண்ட். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 மில்லி ஆம்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா I1ஓட வேல்யூ என்ன, I2ஓட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி சொல்லுங்கள் வித் சைனோட.